வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக்கிங் தான். எங்களுடைய சேனலில் குக்கிங், கார்டனிங், பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வரும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ லெசி. அந்த லெசி எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்கேன், கட்டி தயிர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாம்பழம். இது பாலாடை, தேவையான அளவு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலப்பொடி, இது வீட்டில் அரைச்ச ஏலப்பொடி. அப்புறம் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கோகனட் சுகர் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா பயன்படுத்தலாம், இல்லைன்னா சர்க்கரை வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். முதல்ல மாம்பழத்தை தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ மாம்பழத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாம்பழத்தை துண்டு துண்டாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கார்னிஷ்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நறுக்கிய மாம்பழத்தை மிக்சியில் போட்டு கூழாக அரைச்சிக்கோங்க. மாம்பழம் மசியலைன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ பாருங்கள், மாம்பழம் நல்லா மசிஞ்சு இருக்கு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், மாம்பழக்கூழ் அரைச்சாச்சு. இப்போ அதே மிக்சியில் நம்ம தயிரை ஊற்றிக்குங்க. தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை போடுங்க. இந்த மாம்பழம் இனிப்பு நிறையா இருக்கிறதுனால நான் 3 ஸ்பூன் தான் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி முடிச்சாச்சு. நல்லா திக்கு தயிர்னால எப்படி இருக்குது பாருங்கள். முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம தயிர் அடித்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் மாம்பழக்கூழை இதில் போட்டு ஏலப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் மாம்பழக்கூழை கொஞ்சம் திரியாக தான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க, அது நம்மளுடைய விருப்பம். ஏற்கனவே நான் மாம்பழ மலாய் செய்திருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே லெசி குடித்தாலும் நல்லா வயிறு நிறைஞ்சிருக்கும். இந்த மாம்பழம் போட்டு நம்ம குடிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் உங்கள்கிட்டே சொல்லியிருக்கேன் பாலாடை பற்றி. அந்த பாலாடை டெய்லி பயன்படுத்துகிற பாலாடை தான் பயன்படுத்தணும். 2 நாள் 3 நாள் சேகரித்து வச்ச பாலாடையை பயன்படுத்தாதீங்க. அது புளிப்பு தன்மையை எடுத்துகிட்டு கொடுத்துரும். மாம்பழத்தை முழுசாக சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே விட மாட்டீங்க. இது நல்லா கலந்தாச்சு. இப்போ வாங்க எப்படி சர்வ் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் முதல்ல ஐஸ் க்யூப் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க லெசியை இதில் ஊற்றுங்க. லெசி எப்போவுமே திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. லெசிக்கு முக்கியமானதே இந்த மலாய் தான். இதை நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். ஏன்னா நீங்கள் சாப்பிடும் போது இந்த மாம்பழம், இந்த மலாயெலாம் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை போட்டுக்குங்க. நான் சொன்ன மாதிரி மேலே கோகனட் சுகர் போட்டுக்கிறேன், ஆப்ஷனல் தான். இன்றைக்கி நம்ம மாம்பழ லெசி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஹேட்சனில் மாம்பழ லெசி போட்டிருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோன்னே தான் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தேன். நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை மாம்பழம் பிடிக்கிறவங்களுக்கு இதை செய்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.